இந்த உடல் அதுவும் பஞ்ச தத்துவங்களால் ஆயிருக்கு. உலகத்துல 90 கோடி ஜனத்தொகை பாத்தீங்கன்னா அப்படி அத்தனை மனிதர்கள் இருக்காங்க. உடம்புல பாத்தீங்கன்னா அத்தனை செல்ஸ் வந்து அணுக்கள் வந்து இருக்கு. बाबा ने दुनिया का क्राइम झगड़े ये सारा मिटाने के लिए क्या किया? बाबा ने राजयोग सिखाया और इसी राजयोग के दौरान जिन्होंने अपनी इंद्रियों पर शासन किया वही आत्माएं सतयुग में चली जाती हैं। அதனால்தான் பாபா வந்து நமக்கு ராஜ்யம் செய்ய சொல்லி கொடுத்தார். அதாவது உலகத்தை ஆட்சி பண்ணணும்னா அது கஷ்டம். உடம்பின் அந்த சரீரத்தின் மீது நீங்க ஆட்சி பண்ணிட்டீங்கன்னா ராஜயோகா அதனால்தான் கத்து கொடுத்தார். அதன் மூலமா நீங்க உலகத்துக்கே எஜமானர்கள் ஆகலாம். आज कई को कहते हैं सतयुग कब आएगा, अब कितना दिन बाकी है, कृष्ण जन्म कब लेगा, और 88 साल तो पूरा हो गया, 10-12 साल तो है अभी, और कितना साल। बाबा कहते हैं सतयुग पहले अपने शरीर में बनाओ, क्योंकि सतयुग का गायन क्या है? एक धर्म, एक राज्य, एक भाषा, एक कुल, एक मत। क्या एक आत्मा का शासन बॉडी पर है? एक राज्य, एक भाषा, एक कुल है, एक मत है, या कभी माया का भी शासन? इसके अंदर सतयुग में निर्माण करो। அதனால நம்ம சில நேரத்துல பாபாவை கேட்போம், பாபா சத்தியுகம் எப்போ பாபா வருது அப்படின்னு கேட்போம். விநாசம் எப்போ நடக்கும், இன்னும் எத்தனை வருஷங்கள் இருக்கு, இந்த கணக்கெல்லாம் போடுவோம் இல்லையா? சங்கமயுகம் 100 வருஷம்னா 24 ஆயிடுத்து, இப்ப 2024 அப்படி 2024 அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது, இப்படி எல்லாம் கணக்கு போடுறீங்க. முதல்ல வந்து சத்தியுகம் வரணும்னா சத்தியுகத்துல என்ன இருக்கு? ஒரு தர்மம், ஒரு ஆட்சி அல்லது ஒரு குலம் எல்லாம் ஒண்ணும் இருக்கு இல்லையா? அது போல தனக்குள்ள அந்த ஒற்றுமை வந்திருக்கா? எல்லா கர்மேந்திரியங்களும் ஒரு வழியில நடக்குதா? அனைத்து கர்மேந்திரியங்கள் மீது ஒரு ஆட்சி நடக்குதா? ஒரு தர்மம், எல்லா கர்மேந்திரியங்கள் தர்மத்தின்படி இருக்கா? அது இருக்குன்னா சத்தியுகம் வரும். ये है पुरुषार्थ। अगर ऐसा पुरुषार्थ आप करते हैं स्वराज साक्षात्कार मूर्त बन सकेंगे, आपका जीवन अलौकिक दिखाई पड़ेगा। इसलिए ऐसी पुरुषार्थ की आज वर्तमान में आवश्यकता है। ஆகையால அதுக்கெல்லாம் முயற்சி செய்யணும். நல்லா நீங்க இந்த மாதிரி முயற்சி செய்தீங்கன்னா தான் அது சீக்கிரமா அந்த உலகம் வரும். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் முயற்சி தான். इसलिए सो राज्य अधिकारी सो भविष्य राज्य अधिकारी। तो आप लोग तिरुमला वाले कौन कौन राजा बनना चाहते हैं? हाथ खड़ा करो। அதனால சுயராஜ்ய அதிகாரி தான் விஸ்வராஜ்ய அதிகாரி ஆக முடியும். திருவண்ணாமலைக்காரங்க யாரெல்லாம் ராஜா ஆகணும்னு விரும்புறீங்க? राजा किसको माताओं को? अच्छा, सबको बनना है, बहुत अच्छा। हाँ, राजा बनने की तो इच्छा है, इसलिए देखो बाबा ने इतना अच्छा तीर्थ स्थान पर रखा हुआ है। ராஜா ஆக போறீங்க, எல்லாரும் ராஜா ஆக போறீங்க, ரொம்ப நல்லது. அந்த எல்லாரும் ராஜா ஆகணும்ன்ற ஆசை வச்சிருக்கீங்க, விருப்பம் வச்சிருக்கீங்க. அதனாலதான் இவ்வளவு நல்ல தீர்த்த ஸ்தலத்துல உங்களை பாபா அமர்த்தி இருக்கிறார். लेकिन राजा कौन बन सकता है? बाबा ने कोई भी मुरली में ये नहीं कहा कि जो माउंट आबू में रहते वो राजा बनेंगे, जिन्होंने मम्मा बाबा को देखा है वो राजा बनेंगे, जो बहुत साल से ज्ञान में चलते वो राजा बनेंगे। राजा बनने का सिंपल फार्मूला रखा है, स्वराज्य अधिकारी सो। नहीं तो आप लोगों के साथ पार्शलिटी हो जाती है। आप तो गृहस्थी में रहते हैं, बाबा कहते हैं गृहस्थी में रहो, सब कुछ संभालो, सब कुछ केवल अपने पर शासन करेंगे तो राजा बन जाएंगे। ஆகையால யார் ராஜா ஆக முடியும்? எந்த முள்ளிலையும் பாபா வந்து யார் வந்து ரொம்ப காலமா ஞானத்துல இருக்காங்களோ அவங்கதான் ராஜா ஆகுவாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. யார் பிரம்ம பாபாவை மம்மாவை பார்த்திருக்காங்களோ அவங்கதான் ராஜா ஆகுவாங்க அப்படின்னு சொல்லல. யார் மவுண்ட் அபுல இருக்காங்களோ அவங்க எல்லாம் ராஜா ஆகுவாங்கன்னு சொல்லல. ஏன் இல்லறத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஆகிறதுக்கான வாய்ப்பு பாபா கொடுத்திருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு ஈஸி. யார் வந்து தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மீது ஆட்சி செய்யறாங்களோ அவங்க ராஜா ஆக முடியும். இல்லைன்னா பார்ஷியாலிட்டி மாதிரி ஆயிடும் இல்லையா? मन को कहा ये मन तुम परमधाम में जाना, मर मार्केट में जाता है, तो राजा कैसे बनेंगे? உதாரணத்திற்கு நீங்க உங்க மனதிற்கு கட்டளையிடுறீங்க, மனமே நீ பரந்தாமத்திற்கு செல் அப்படின்னு. ஆனா அந்த மனம் மார்க்கெட்டுக்குள்ள போகுது. அப்ப எப்படி ராஜா ஆவீங்க? एक आपको आईना दिखाता हूं, तो आज तक के पुरुषार्थ अनुसार आप क्या बनने वाले आपको खुद को पता चलेगा। இப்ப நான் ஒரு கண்ணாடி காட்ட போறேன்.
நீங்க செய்யற முயற்சி இதுவரை என்ன செய்திருக்கீங்களோ அந்த முயற்சியின்படி நீங்க என்னவாக ஆக போறீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். मुकड़ा देख रहे प्राणी हम क्या बनने वाले हैं। முகத்தை பார்த்துக்கோ மனிதா, அந்த பாட்டுக்கு ஏற்ப ஒரு கண்ணாடி. कोई ज्ञान में चलता है, धन से सेवा नहीं करता, ज्ञान दूसरों को नहीं सुनाता, इंद्रियों के भी अधीन है, ऐसी आत्मा का भविष्य है दास दासी का। இப்போ ஞானத்துல இருக்கிறாங்க, ஆனா எந்த சேவை பணத்தின் மூலமாகவோ சேவை செய்யறதில்ல, கர்மேந்திர சரீரத்தின் மூலமா கூட சேவை செய்யறதில்ல. அப்ப அந்த ஆத்மாவுக்கு என்ன பிராப்தி இருக்கும்? கண்டிப்பா சத்தியுகத்துல வேலைக்கார பதவி தான் இருக்கும். जो किसी का ज्ञान से श्रृंगार नहीं करता वो भविष्य में श्रृंगार करने वाली दासी बन जाती है। இப்போ யார் மற்றவங்களை அலங்கரிக்கிறது இல்லையோ, ஞான அலங்காரம் தானும் செய்துக்காம மற்றவங்களுக்கும் யார் செய்யறது இல்லையோ, அவங்க சத்தியுகத்துல யார் ஆகணும்? அலங்காரம் செய்யக்கூடிய வேலைக்கார दास दासी ஆகணும். बाबा कितना हमें मुरली में कहते हैं, बच्चे शिव के मंदिर में जाओ, कभी स्मशान में जाओ, बाबा किसी को ज्ञान सुनाओ। बाबा कितना बोलता है और आप लोगों को कितना अच्छा चांस है। अगर सीधा जो रोज जाते हैं लोग थोड़ा सा 2-4 शब्द भी सुनाओ, कभी मंदिर में जाकर उनको सुनाओ, बहुत बड़ा आपको सेवा का हम आपका इतना अच्छा म्यूजियम बना हुआ है, कभी आकर के यहाँ सुनाओ। तो इसलिए सेवा का बहुत बड़ा चांस है। நல்ல சேவை செய்யணும், ஞானம் நிறைய சொல்லணும். எவ்வளவு சொல்றாரு பாபா, சிவன் கோயிலுக்கு போயிட்டு சேவை செய்யுங்க, சுடுகாட்டுக்கு போய் சேவை செய்யுங்க. பாருங்க இங்க எவ்வளவு நல்லா மியூசியம் உருவாக்கி வச்சிருக்காங்க, எவ்வளவு கூட்டம் வருது. அவங்களுக்கு கொஞ்சம் ஞானம் சொன்னாலே உங்களுடைய பதவி உயரும் தானே, சேவை செய்யணும். कोई ज्ञान में चलता है, धन सेवा में लगाता है, ज्ञान भी दूसरों को सुनाता है, लेकिन इंद्रियों के अधीन है, ऐसी आत्मा का भविष्य है साहूकार। क्यों साहूकार बना? धन सेवा में लगाया, ज्ञान दूसरों को सुनाया, इसलिए साहूकार बन गया। அதாவது அடுத்தது யார் ஞானத்துல இருக்காங்களோ, பணத்தின் மூலமா நிறைய சேவை செய்யறாங்க, ஞானமும் மற்றவங்களுக்கு சொல்றாங்க, ஆனா தன்னுடைய கர்மேந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல, அவங்க யார் ஆவாங்க? அவங்க சத்தியுகத்துல செல்வந்தர்கள் ஆவாங்க. ஏன் செல்வந்தர்கள் ஆனாங்க? படத்தின் மூலமா சேவை செய்தாங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க ஞானத்தை. कोई ज्ञान में चलता है, उसको लगता बस मुझे राजा का पद प्राप्त करना है, गुप्त रूप में तपस्या कर रहा है, योग लगा रहे, इंद्रियों पर शासन है, लेकिन ना धन से सेवा करता है, ना ज्ञान किसी को सुनाता है। वो राजा तो बनेगा लेकिन कंगाल राजा बनेगा। ஒரு சிலர் இப்படி இருக்காங்க, ஞானத்துல இருக்காங்க, பணத்தின் மூலமா சேவை செய்யறாங்க, ஞானத்தின் மூலமா சேவை செய்யறாங்க, தபஸ்யா செய்யறாங்க. நிறைய நிறைய பேருக்கு ஞானம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா நல்ல தபஸ்யா பண்ணுவாங்க, நல்ல கர்மேந்திரியங்கள் மீது ராஜ்யம் பண்ணுவாங்க, அங்க போய் அவங்க ராஜா ஆகுவாங்க. ஆனால் ஏழை ராஜா, சிற்றரசனாக தான் இருக்க முடியும். राजा नाम का राजा, लेकिन उसके पास है कुछ नहीं है। பேருக்கு ஒரு ராஜா, ஆனா அவர்கிட்ட எதுவுமே இல்லை, அப்படி இருப்பாங்க. इसीलिए देखो मैं अभी अपना रिट्रीट सेंटर जो नया बन रहा है वो देख के आया, ये बाबा ऐसे कई सोचते हैं अरे विनाश हो रहे हैं बहनी, ये क्यों बना रहे? वो आपका धन सफल करने के लिए बना रहे। वो विनाश है या कुछ हो जाए, आपने तो बाबा के पास दिया, बाबा आपको अनेक गुना देने वाला है। அதாவது இப்போ நான் ரிட்ரீட் புதுசா கட்டடம் கட்டிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ரிட்ரீட் சென்டர் போயிட்டு வந்தேன். அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, வினாசம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க, இந்த சகோதரிகள் ஏன் இப்படி எல்லாம் பில்டிங்கா கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் கட்டுறாங்க? எப்படியோ வினாசம் ஆக போகுது, நீங்க பாபா காரியத்துல ஈடுபடுத்தினீங்கன்னா அது சஃபலம் ஆயிடுச்சு இல்லையா, பயனுள்ளதாக ஆயிடுச்சு இல்லையா. बाबा के पास डालना मतलब बैंक में जमा करना, बैंक आपको कुछ भी हो जाए देती रहेगी। பாபாவுடைய சேவையில உங்க பணத்தை ஈடுபடுத்துறது அப்படின்னா என்ன? பேங்க்ல போடுற மாதிரி. நீங்க பேங்க்ல பணம் போட்டீங்கன்னா என்ன ஆனாலும் பேங்க் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு இருக்கும். दुनिया के बैंक का कंप्यूटर खराब हो जाएगा, बाढ़ आएगी, वो सब रजिस्टर कर, लेकिन ये बैंक का खाता सदा ऊपर है, ऊपर वहां बाढ़ वगैरह कुछ नहीं आने वाली, वो आपको मिलता रहेगा सारा। இந்த பேங்க் கூட எது என்ன பண்ணாலும் நடக்கலாம். வெள்ளம் வந்துடுச்சு, பூகம்பம் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? பேங்க்ல இருக்கிறது எல்லாம் போயிடும். ஆனா
நம்முடைய பேங்க் மேல இருக்கு, இவருடைய பேங்க் மேல இருக்கு. நீங்க அதுல சேமிச்சீங்கன்னா ஒண்ணும் ஆகாது, பிரச்சனை எல்லாம் கீழே தான், மேல இருக்காது. कोई ज्ञान में चलता है, धन से सेवा करता है, ज्ञान दूसरों को सुनाता है, इंद्रियों पे भी शासन है, वो है संपन्न राजा। तो चेक करो आपकी गाड़ी कौन से ट्रैक पर चल रही है। ஆகையில ஞானத்திலையும் இருக்கணும், இந்திரியங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும், ஞான தானமும் செய்யணும். அவங்க சம்பன்ன ராஜா, நிறைந்த முழுமையான ராஜாவாக இருப்பாங்க. இப்ப நீங்களே செக் பண்ணிக்கோங்க, நீங்க எப்படிப்பட்ட ராஜா என்று. संगम युग में जितना लंबा समय तक इंद्रियों पर शासन करेंगे, वहां भी लंबा समय तक राज्य करने की चांस मिलेगा। அதனால சங்கம யுகத்துல நீண்ட காலம் நீங்க ராஜ்யம் பண்ணாதான் இந்திரியங்கள் மீது, அங்கேயும் நீங்க நீண்ட கால ராஜாவாக இருப்பீங்க. लेकिन हम राजा क्यों नहीं बन पाते? क्योंकि विकार रूपी दुश्मन क्या करता है, हमारे इस राजधानी में आता है। ये शरीर एक किला है, आत्मा इस किले में रहता है, शरीर किले में रहता है। இப்ப நம்ம ஏன் ராஜா ஆக முடியல அப்படின்னா, இப்ப ஆத்மா ராஜா, இந்த சரீரம் ஒரு கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள அந்த விகாரங்கள் என்ற எதிரி உள்ள வந்துருவான். அதனால ஆத்மா ராஜ்யம் செய்ய முடியல. और इस किले के कई दरवाजे, आंख कान मुंह, लेकिन इसमें जो दरवाजे में जो सिक्योरिटी में है वो ठीक नहीं है, इसलिए राजा की हालत गंभीर है। இப்போ இந்த கோட்டைக்குள்ள நுழையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. கண்ணு காது மூக்குன்னு எத்தனையோ வழிகள் இருக்கு. அப்போ அந்த செக்யூரிட்டி ஆள் உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா வாசல்ல, அவங்க சரியில்லைன்னா எதிரிகள் நுழைஞ்சிடுவாங்க. पाकिस्तान के बॉर्डर पर कोई सैनिक रहता है और कोई आतंकवादी आता है, वो सैनिक को दिखाता है ये 500 की नोटा की बोरा लो, लेकिन मुझे अंदर जाने दो। वो सैनिक को लगा रही इतना बोरा तो मुझे कितनी भी सर्विस करेंगे नहीं मिलेगा, वो पैसा लेकर उसको भेजेगा, कितने लोगों को मारेगा वो। इसीलिए उस सैनिक को नोट प्रेमी नहीं, देश प्रेमी बनने की जरूरत है। ஆகையால நம்ம பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு போர் வீரர் இருக்கிறார், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அப்படியே அவருடைய வேலை செய்துட்டே இருக்காரு, டியூட்டியே. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு எதிரி மூட்டை மூட்டையா 500 ரூபாய் நோட்டை கொண்டு கொடுப்பாரு. இப்போ இந்த போர் வீரன் நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் டியூட்டி பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி நோட்டெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு அந்த நோட்டை வாங்கிட்டா என்ன ஆகும், எதிரிங்க உள்ள நுழைஞ்சிட்டா எத்தனை பேரு சாகடிப்பாங்க. ஆகையால என்ன சொல்லுவாங்க, போர் வீரர்கள் நோட்டை நேசிக்க கூடாது, நாட்டை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. इसीलिए आज हमारे रक्षक ही भक्षक बने हैं। आज कान रक्षा करने के लिए, आंखें रक्षा करने के लिए, लेकिन यही इसीलिए ब्रह्मा बाबा रोज अपनी इंद्रियों की चेकिंग करते थे और रक्षक को चेक करते थे, उनको नहीं मानते सजा देते थे। तो हमें भी ये करना है, तब विकार जीत बन सकेंगे, माया जीत बन सकेंगे। அதெல்லாம் நம்முடைய கண்ணு காது இந்த கர்மேந்திரியங்கள் போர் வீரர்கள் போல அவங்க நாட்டை நேசிச்சாங்கன்னா எதிரிகளை உள்ள விட மாட்டாங்க. அதனால பிரம்மா பாபா இந்த விஷயத்துல ரொம்ப முயற்சி செய்தார். भारत में अंग्रेज घुसे थे, कैसे घुसे थे? भारत में नवाबों का शासन था, बंगाल का नवाब, बिहार का नवाब, सूरत का नवाब। अंग्रेज आए, नवाबों के साथ दोस्ती की और करते 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 दिल्ली के ऊपर अटैक किया, सारा देश गुलाम हो गया। அதாவது ஆங்கிலேயர்கள் எப்படி உள்ள நுழைஞ்சாங்க, அவங்க வரும்போது நவாப்னுடைய ராஜ்யம் இருந்த சூரத்ல, அங்க இங்க எல்லாமே பெங்கால்ல நவாப்னுடைய ராஜ்யம் இருந்தது. இந்த ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அவங்களோட வியாபார நோக்கத்துல ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலான்னு அவங்களோட பழகிட்டாங்க, நட்பை ஏற்படுத்திட்டாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெல்லி வரைக்கும் வந்துட்டாங்க. इसी तरह शरीर भी हमारे की इंडिया है और इस इंडिया की राजधानी यहाँ है ब्रुकुटी में, राजा रहता है, आत्मा राजा। इस शरीर भी इंडिया में कई नवाब है, कान अपना अपना शासन है, मुंह अपना अपना शासन है, आंखें अपना शासन है। तो माया रूपी अंग्रेज आते हैं, दोस्ती इनके साथ करते, कान के साथ दोस्ती की, परचिंतन सुना, फिर अंदर घुस गया वास्को डी गामा, यहां से घुसा, उसके बाद फिर मुख के साथ दोस्ती की, आंखों के साथ दोस्ती की, मन के साथ की, फिर आत्मा कमजोर हो गया, आत्मा के ऊपर अटैक किया। अब हमारा शरीर रूपी देश गुलाम है और गुलामी का कारण हम दुखी है, परेशान है। अब हमारा पुरुषार्थ और कुछ नहीं, ये जो माया रूपी अंग्रेज घुसे हैं इस शरीर रूपी देश में, उनको भगाना। ஆகையால நமக்குள்ளேயும் ஆங்கிலேயர்கள் நுழைஞ்சிடுவாங்க, மாயா என்னும் ஆங்கிலேயர்கள் நுழைஞ்சிடுவாங்க.
எப்படி அந்த ஆங்கிலேயர்கள் அங்கங்க உள்ள நுழைஞ்சு பிரிட்டிஷர்ஸ் அதுக்கப்புறம் ஆட்சி எடுத்துட்டாங்களோ அது போல காது வழியாக வருவாங்க உள்ள. அதாவது மற்றவங்களுடைய விஷயத்தை கேட்கறதுன்றது அவ்வளோ எப்படி இருக்கு, சுவையா இருக்கு. அப்போ மற்றவங்களுடைய விஷயத்தை கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்குன்னா அந்த வழியாக உள்ள நுழைஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வாய் வரைக்கும் வந்துருவாங்க. அப்புறம் இதே போல கண்ணு வரைக்கும் வந்துருவாங்க. அப்புறம் ராஜாவை அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடிமை ஆயிடுவோம். அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு துன்பம் தான். ஆகையால இப்ப என்ன பண்ணணும், இந்த ஆங்கிலேயர்களை வெறுட்டணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல. ஆங்கிலேயரை எதிரிய வெறுட்டணும், அவ்வளவுதான். तो भारत में अंग्रेज घुसे थे, उनको भगाया कैसे, वही नीति अब भी अपनाओ। அப்ப ஆங்கிலேயர்களை எப்படி விரட்டுனாங்க பாரதத்துல இருந்து? அதே நியமத்தை இப்ப நம்ம கடைபிடிக்கணும். उन्होंने क्या किया था, जगह जगह पर सभा लगाई। जालियनवाला बाग पंजाब में, अमृतसर में एक बगीचे में कुछ भारत के लोग मीटिंग कर रहे थे, कैसे अंग्रेज लोगों को भगाना है। तो अंग्रेज लोगों को किसी को पता चला, उसके चारों तरफ से दीवार थी, बीच में कुआं भी है और उस बगीचे को एक ही गेट है। तो अंग्रेजों को पता चला, वहां खड़ा होकर के गोलियां चढ़ना शुरू किया। अब हड़बड़ी मच गई, कुछ कुएं में गिर गए, कुछ तो मर भी गए। और ये सब बातें लोगों को पता चला और लोगों के अंदर अंग्रेजों के प्रति नफरत पैदा हो गई। फिर அப்போ ஆங்கிலேயர்களை விரட்டுறதுக்கு அதுக்கு ஒரு இன்சிடென்ட் ஜுலியன் வாலாபாக் கேட்டனுடைய இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு கார்டன். அந்த கார்டன்ல இவங்க எல்லாரும் உட்கார்ந்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரே வழி, வெளி போறதுக்கான வழி ஒண்ணுதான். அது கேட்டை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் உள்ள மீட்டிங் பண்ணும் போது இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணாங்க. அப்போ ஷூட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, உள்ளேயே கிணறு இருந்தது. அதுதான் கிணத்துக்குள்ள நிறைய பேர் விழுந்து உயிரை விட்டாங்க. நிறைய பேரு ஷூட் பண்ணும் போது இறந்துட்டாங்க. இது போல நடந்தது இல்லையா? அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அதோட நிக்கல. இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்த பின்னாடி இன்னும் நம்ம சுதந்திரம் அடையணும் அப்படின்ற அந்த ஆர்வம் அதிகமாயிடுச்சு. नारे बनाए, वंदे मातरम। वंदे मातरम अंग्रेज लोग बोलने नहीं देते भारतवासियों को। अगर बोलते थे वंदे मातरम, गोली झाड़ते थे। उनको तो हिंदी नहीं आती थी, उनको लगता था वंदे मातरम ये हमको बोल रहे, बांधो और मारो। அவங்க வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தாய் மண்ணை வணங்குகிறோம் அப்படின்ற அர்த்தம் அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா? அவங்க வந்தே மாத்திரம் அப்படின்னா, வந்தே மாத்திரம் அப்படின்னா இவங்களை எல்லாம் நம்மள எல்லாம் கட்டி போடுங்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமா துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல விடல. नमक का सत्याग्रह, उसके बाद मुझे लगता है तब से क्या हुआ, भारत में अखबार चालू हुए। भारत में अखबार नहीं चलते थे, लेकिन ये स्वतंत्रता के लिए क्या क्या अपने अपने लोकल भाषा में लिख करके छपना शुरू किया। जनता जागृत होने लगी। அதுக்காக அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அப்போ எல்லாம் செய்தித்தாள்கள் கிடையாது பாரதத்துல. இவங்க அவங்கவுங்க மொழியில எல்லாம் எழுதி பிரச்சாரம் பண்ணி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. அதையெல்லாம் படிச்சுட்டு விழிப்புணர்வுல வந்துட்டாங்க மனிதர்கள். இன்னும் நாட்டுக்காக போராட ஆரம்பிச்சாங்க. साथ में गणपति का त्योहार तब से चालू किया ताकि उसके बहाने लोग इकट्ठे हो जाए। அப்பதான் அந்த விநாயகருடைய விழாவை சிறப்பா செய்ய ஆரம்பிச்சாங்களா. ஏன்னா அந்த விநாயகர் விழா பேர்ல எல்லாரும் ஒண்ணு சேரலாம் அப்படின்னு. और जब जनता जागृत होगी, सभी ने नारा लगाया, अंग्रेजों गो बैक, साइमन गो बैक। आखिर अंग्रेज लोगों को छोड़ के जाना पड़ा, आखिर विजय बन गए भारतवासी। எல்லாருமே ஒண்ணு இதுவா குவிட் இந்தியா, வெளியேறு வெளியேறு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கும் போது கடைசியில அவங்க வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. तो हमारी जनता कौन है, कान, मुंह, आंखें, मन, बुद्धि, उनको जागृत करो। इसीलिए उनका रोज दरबार लगा दो। हे आंखें, तुम मोबाइल में गलत चीजें देखते हो, तुम्हें तो अच्छा लगता है, लेकिन मेरा कितना घाटा होता है, मेरा समय चला जाता है, मेरा ये होता है। मन को जागो करो, मुख को जागो, इनसे बातें करो। जब इंद्रियों के अंदर विकारों के लिए नफरत आएगी और हर इंद्रिया कहेगी माया गो बैक, तब विजय बनेंगे। அதனால எப்படி அந்த ஆங்கிலேயர்களை போ வெளியே போ அப்படின்னு விரட்டினாங்க, நீ இருக்கக்கூடாது போ. அந்த மாதிரி நம்முடைய கர்மேந்திரியங்கள் மீது நமக்கு அக்கறை இருக்கணும். நம்முடைய கர்மேந்திரியங்கள் என்ன செய்யுது அப்படின்னு தினமும் தர்பார் பண்ணணும். வாய் ஏதோ தவறா பேசுது, காது ஏதோ தவறா கேக்குறது, இல்ல வேற ஏதோ ஒரு இந்திரியம் தவறு செய்யுது அப்படின்னா, நீ தவறு செய்துட்ட, இதனால எனக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படின்றது உணர்த்தணும். விழிப்புணர்வுல அந்த மக்கள் அப்படின்னா அங்க வெளியில மக்கள், இங்க நம்முடைய கர்மேந்திரியங்கள் நமக்கு மக்கள்.
இந்த கர்மேந்திரியங்கள் என்னும் மக்களை நீங்க தட்டி எழுப்புங்க அப்படின்றார். जब तक इस इंद्रियों के अंदर विकार के लिए आकर्षित है, तब तक हम कभी भी मायाजित नहीं बन सकते। அதனால இந்த இந்திரியங்களுக்கு அந்த விகாரத்தினுடைய கவர்ச்சி எதுவரை இருக்கோ அதுவரை நம்ம மாயாவின் மீது வெற்றி அடைய முடியாது. इसलिए रोज हमें, जैसे बाबा ने रोज दरबार लगाया, हमें भी दरबार लगा करके इस इंद्रियों को जगाने की जरूरत है। அது போல எப்போ டெய்லி எப்படி பாபா வந்து தர்பார் எல்லாரையும் உட்கார வச்சு நீ என்ன பண்ண, காது நீ என்ன கேட்ட, வாய் நீ என்ன பேசினேன்னு தர்பார் பண்ணாரோ அது போல நாம கூட செய்து நம்முடைய கண்ட்ரோல்ல வைக்கணும். शिव बाबा में मित्र के रूप में मिला हुआ है। वो देखता है कि मेरा मित्र इतना अच्छा राजा था, इसको क्या हुआ? वो कहता है तुम मेरे पास आओ अमृत वेला, मैं तुमको ताकत देता हूँ, कुछ युक्ति सुनाता हूँ। तो अमृत वेला शिव बाबा के पास जाना है, फिर नीचे आना है, फिर इंद्रियों को समझाना है और हर समय इंद्रियों पर निगरानी रखनी है। நம்முடைய நண்பர் சிவபாபா நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய நண்பர் சிவபாபா நினைப்பாரு, என்ன ஆச்சு என்னுடைய நண்பனுக்கு, ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்காங்க, நீ அமிர்த் வேளையில வா, என்கிட்ட வா, நான் சக்தி நிரப்புறேன், யுக்தி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து நீ கர்மேந்திரியங்கள் மீது ராஜ்யம் செய், அப்பதான் நீ ஜெயிப்ப அப்படின்லாம் சொல்றாரு. तो हम दरबार कैसे लगाए उसके बारे में थोड़ा सा चर्चा करते हैं। அதனால எப்படி நம்முடைய கர்மேந்திரியங்களுடைய தர்பார் நடத்துவது இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். सब ध्यान से सुन रहे हैं ना? सबकी आंखें खुली हैं, एक बार ताली बजा दो अच्छी तरह। கவனமா கேக்குறீங்க இல்லையா? கொஞ்சம் கை தட்டுங்க. மூடிய கண்கள். नहीं तो माया कहेगी ये कहाँ से माउंट आबू से भाई आया, मेरा इतना अच्छा इसके ऊपर राज्य चल रहे हैं और ये युक्तियां बताए तो मेरा राज्य खत्म हो जाएगा। इसीलिए माया भी घूमती है यहाँ अदृश्य रूप में, वो आलस और अलबेलापन की संजीवनी बिटी सुगा कर चली जाएगी। अब जिसको आलस आएगा उसकी आंखें बंद, अब जिसकी आंखें बंद उसका कान भी बंद, तो आप यहाँ से होते हुए भी एब्सेंट है, तो माया का राज्य। इसलिए ये मैं बेसिक बातें आपको सुना रहा हूं। जैसे ब्रह्मा बाबा नारायण बने, क्या पुरुषार्थ किया, हमें भी वही करना है। அதனால கேட்டுட்டு தானே இருக்கீங்க எல்லாமே. கண்ணை மூடிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதாவது மாயா என்ன பண்ணதுன்னா, இவங்க வந்து மதுபன்ல இருந்து மவுண்ட் ஆபுல இருந்து யாரோ வந்திருக்காங்களா, இவங்களுக்கு ராஜ்ய அதிகாரி ஆகுறதுக்கு என்னவோ யுக்தி சொல்லிட்டு இருக்காங்களா, இவங்களை எல்லாம் கேட்க விட்டுட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாம் ராஜா ஆயிடுவாங்க, என்ன விட்டுட்டு போயிடுவாங்கன்னு மாயா கூட மறைமுகமா என்ன பண்ணது, சோம்பேறித்தனத்தையும் கவனக்குறைவையும் கொண்டு வந்துடுது. அப்ப நீங்க சோம்பேறித்தனம் வந்தது அப்படின்னா கண்ணை மூடிடுவீங்க, தூக்கம் கண்ணை மூடிடுவீங்க. கண்ணை மூடிட்ட காது என்ன ஆயிடும், தானாகவே மூடிடும். அதனால விழிப்புணர்வுல உட்காருங்க. सबसे पहले कान से बात करो। अमृत वेला करके जब नीचे आते हैं 4:45 से 5 बजे तक 15 मिनट अपनी इंद्रियों से थोड़ी बातें करो। தினமும் 4ல இருந்து 4:45 வரைக்கும் யோகா பண்றீங்க இல்லையா, 4:45 இருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கர்மேந்திரியங்களோடு பேசுங்க, காதோடு நீங்க பேசுங்க. सबसे पहले कान से बात करो। हे कान, तुम मेरे इस राज्य के शान हो, अगर तुम ना होते मैं ईश्वरी महावाक्य कैसे सुनता। इसीलिए तुम्हारा बहुत बहुत धन्यवाद और मेरा तुम्हारे पर विश्वास है, इसीलिए मैंने तुमको बॉर्डर पर रखा है। कान का है, बॉर्डर पर है। அது காதுகள் கூட நீங்க பேசுங்க. காதுகளே, நீங்க உங்க மீது எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு தெரியுமா, நீ காது வந்து என்னுடைய பெருமை, நீதான் என்னுடைய பெருமை. ஏன் அப்படின்னா காது இல்லைன்னா என்ன ஆகும், நான் ஏதாவது ஞானம் கேட்க முடியுமா, ஈஸ்வரிய ஞானத்தை கேட்க முடியுமா? ஆகையால அந்த உன்னை எங்க வச்சிருக்கேன், உன்னை நம்பி உன்னை பார்டர்ல வச்சிருக்கேன். காது பார்டர்ல இருக்கு இல்லையா, அப்படி காதுகளோடு நீங்க பேசுங்க, நன்றி சொல்லுங்க. तो कान से बातें करो। हे कान, मैंने तुमको विश्वास के साथ बॉर्डर पर रखा है, तुम मेरा खाते हो, मेरे राज्य में रहते हो और मुझे धोखा देते हैं। मुझे पता नहीं था। मैं आज सवेरे अमृत वेला मेरे दोस्त शिव बाबा के पास गया था। शिव बाबा ने तुम्हारे लिए कुछ इशारे दिए और शिव बाबा तो मेरा हितैषी है। इसीलिए हे कान, अगर तुम आज सारा दिन कुछ व्यर्थ सुनोगे, मैं तुमको रात को सोने से पहले दरबार लगाने वाला 10 बजे उस दरबार में तुमको सजा दूंगा। और ये भी नहीं समझना मुझे कुछ पता ही नहीं चलता। मैंने शरीर रूपी किले के चारों तरफ से आजकल सीसी कैमरे लगाए हैं। आज सीसी कैमरे में लगाते ना, हर ऑफिस में मेरा बुद्धि रूपी नेत्र एक्टिव है, क्या किसने देखा सब पता चलता है। எப்படி நம்ம காதுகளோடு பேசுறது அப்படின்னா, நீங்க பேசுங்க. காது,
உன் மேல கம்ப்ளைண்ட் வருது, நீ ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ற அப்படின்னு என் நண்பர் சொல்லிட்டாரு. கவனமா இருந்திருக்கும், உன் காது உன்னை ஏமாத்திட்டு இருக்குன்னு சொல்லி நான் உன்னை நம்பி தான் வச்சிருக்கேன். நீ ஏதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணேன்னா அவ்வளவுதான். சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சிருக்கேன், புத்தி என்கிற கேமரால நான் எல்லாத்தையும் பாக்குறேன். நீ இப்படியே என்னை ஏமாத்திட்டு இருந்த, வேண்டாத வேலை செய்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நைட்டு தர்பார் வந்து கூட்டுவேன், அந்த தர்பார்ல உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டணும். आगे चलो, आंखों के पास है आंखें। मुझे 84 जन्म में बहुत आंखें मिली, तुम्हारे जैसे भाग्यशाली आंखें कोई नहीं मिली, क्योंकि तुम्हारे द्वारा मैंने सत्यम शिवम सुंदरम को देखा है, वो ज्योति स्वरूप परमात्मा को देखा है, जिसको देखने के लिए दुनिया की आंखें युगों से तरस रहे हैं, नंगे पांव चक्कर लगा रहे हैं, लेकिन तुमने उस प्रभु को घंटों तक देखा है, बोलते हुए देखा है, खाते हुए देखा है। तो क्या उस प्रभु को देखने बाद तुम्हारा पेट नहीं बना? तुम इस संसार की गंदी बातें, व्यर्थ बातें क्यों देखते हो? अगर देखेगा मैं तुमको सजा दूंगा। அதுக்கப்புறம் வந்து கண்களோடு பேசணும். கண்களோடு பேசி முதல்ல என்ன பண்ணணும், நல்லா புகழ்ந்து உயர்த்தணும். கண்களே, 84 பிறவிகளை எத்தனை கண்கள் எனக்கு கிடைச்சது, ஆனா இந்த பிறவி கண்கள்ல தான் நான் சத்தியம் சிவம் சுந்தரனை பார்த்தேன், பகவானை பார்த்தேன். அதனால இந்த கண்களை நான் வந்து அவ்வளவு மதிப்பேன். நீ எவ்வளவு என்ன பகவானை பார்க்க வச்சிருக்கிற, அப்படி நல்லா நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வேண்டாததெல்லாம் பாக்குறியே, உனக்கு பகவானை பார்த்து திருப்தி அடையலையா? எதுக்கு வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நீ பாக்குற? பக்தியில எப்படி வெறுங்கால எப்படி நடக்கிறாங்க, எவ்வளவு பக்தி செய்யறாங்க, உனக்கு பகவான் கிடைச்சாச்சுன்னா அந்த கண்கள்ல மத்ததெல்லாம் நீ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுங்க. क्योंकि माउंट आबू में देखा है ना, बाप पुराने आप लोग सभी हैं, बाप दादा से प्रत्यक्ष एक बार नहीं 4-5 बार मिले, तो आंखों से बात करो। तुमने उस प्रभु को देखा है, फिर भी आप तुम व्यर्थ क्यों देखते हो? अगर देखेगा मैं तुमको सजा दूंगा, रात को 10 बजे दरबार लगाऊंगा। அதனால கண்கள் கிட்ட பேசுங்க. பகவான் 3-4 முறையாவது மதுபன் போயிட்டு வந்து இந்த கண்கள்ல அவ்வியக்த பாப்தாதாவை பார்த்துட்டு சந்திச்சுட்டு வந்திருக்கிறியே, வீணான விஷயங்களை ஏன் பாக்குற? இப்படி வீணான விஷயங்களை நீ பார்த்த, இன்னைக்கு இது உனக்கு இருக்கு. 10 மணிக்கு நான் தர்பார் வந்து கூட்டு, அப்ப கண்டிப்பா உனக்கு தண்டனை கொடுப்பேன். आगे चलो, मुख के पास है मुख, तुम भी मेरे इस राज्य के शान हो। अगर तुम ना होते मैं ईश्वरी सेवा कैसे करता? आज तुम्हारे कारण मुझे बहुत दुआएं मिल रहे हैं, लेकिन कभी कभी तुम किसी का अपमान करते हो, इंसल्ट वाले बोल बोलते हो, जिसे मेरा आत्मा भाई रूठ जाता है, मेरे से दूरिया बनाता है, मेरे नजदीक नहीं आता। क्या मैंने मेरे दरबार में तुमको क्या अपमान करने के लिए रखा? अगर तुम किसी का अपमान करोगे मैं तुमको सजा दूंगा। அதுக்கப்புறம் இந்த வாயோடு நீங்க பேசுங்க. வாயே, இந்த அழகு நீதான், என்னுடைய கோட்டைக்கு அழகு நீதான், என்னுடைய ராஜ்யத்திற்கு அழகு நீதான். நீ இருந்தால்தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், நிறைய பேருக்கு ஞானம் வந்து என்னால சொல்ல முடியும். அதுக்காக உன்னை நான் பயன்படுத்திக்கிறேன். இப்படி இருக்கிற நீ திடீரென்னு சொல்லி கோபப்படுவேன், திடீரென்னு யாரையாவது அவமதிக்கிற, அவங்க என்கிட்ட இருந்து அவங்கள விலக்க வச்சிடுற, எதோ பேசி இது உனக்கு ஏன் இரவு வந்து என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி எல்லாம் நீ செய்யற அப்படின்னா உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். आगे चलो, पांव के पास है पांव, तुम भी मेरे इस राज्य के शान हो। अगर तुम ना होते मैं सेवा करने के लिए कैसे जाता? भले मुख ने भाषण किया, आधी दुआ तुमको मिल जाती है, भले हाथ ने कर्मना सेवा की, आधी दुआ पांव को मिल जाती है। क्यों? पांव घुटने के ऊपर पूरा शरीर को उठा के लेके आता है, लेकिन कभी कभी हे पांव तुम परचिंतन करने के लिए लेके जाते हो। परचिंतन क्या? मुख ने आधा पाप तुम्हारे पर चढ़ता है, आंखों ने फिल्म देखी, आधा पाप तुम्हारे पर चढ़ता है। அதுக்கப்புறம் நீங்க கால்களோடு பேசணும். இந்த கால்களுடைய வேலை இருக்கே, அது ஒரு தனிப்பட்டது. ஏன் அப்படி? நீங்க கை மூலமா வேலை செய்யறீங்க, நீங்க கை மூலமா வேலை செய்யணும்னாலும் கால் வேணும் இல்ல? நீங்க போயிட்டு ஏதாவது சமைக்கணும் செய்யணும்னாலும் நின்றுட்டு தானே செய்வீங்க. இல்ல ஞானம் கொடுக்க போறீங்க வாய் வார்த்தைகள் மூலமானாலும் அங்கேயும் கால்கள் வேணும் தானே. ஏன்னா இந்த உடம்பு ஃபுல்லா வந்து முட்டி மேல தானே, அந்த கால்கள் மேல தானே நின்றுட்டு இருக்கு. ஆகையால உனக்கு எவ்வளவு நல்ல ஒரு பொறுப்பு இருக்கு. நீ பாதி வாய் ஞானம் சொன்னாலும் 50% அங்கன்னா கால்களுக்கு 50% இருக்குதானே. கை வேலை செய்தாலும் கால்களுக்கு பாதி இருக்கு இல்லையா? கால்களோடு பேசுங்க.
நீ ஏதாவது தவறு பண்ணனா, அதாவது நீ பகவான் வீட்டுக்கு போகணும், பகவானுடைய சேவைக்கு அழைச்சிட்டு போன நீ 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 இருக்கிறதுனால நான் எவ்வளவு பாக்கியத்தை அடையிறேன். ஆனா சில நேரத்துல சினிமா பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறியே, அப்போ வந்து பாக்குறது கண்ணா இருந்தாலும் அந்த காலுக்கும் என்ன இருக்கு? அஹ் சரி, பங்கு இருக்கு இல்லையா? आज कई माता कहते हैं मेरे बच्चे मानते ही नहीं है, मेरा पति मानता ही नहीं, इसलिए बड़ा गुस्सा आता है। क्या आपकी इंद्रिया आपका मानते हैं? जब आपकी इंद्रियां नहीं मानती तो पति क्यों नहीं माने, क्यों मानेगा, प्रकृति क्यों मानेगी? इसलिए अगर पति मेरा माने, बच्चे माने, सब मेरे अधिकार में चले, इस इंद्रियों पर शासन करो, पति मानेगा, सब कुछ ठीक हो जाएगा। இன்னைக்கு நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. என் கணவர் நான் சொல்றது கேட்கறதே இல்ல, என் மனைவி நான் சொல்றது கேட்கறதே இல்ல, எங்க குழந்தைகள் நாங்க சொல்றதே கேட்கறது இல்ல. அதுக்கு சகோதரர் கேட்கிறாரு, நீங்க கேட்கறீங்களா? உங்களுடைய கர்மேந்திரியங்கள் சொல்றது கேட்கறீங்களா? நல்ல வழி நடத்திட்டு கொண்டு போறீங்களா? உங்க கர்மேந்திரியங்களே நீங்க சொல்றது கேட்கல, அப்புறம் வந்து வீட்டுல இருக்கிறவங்க எப்படி கேட்பாங்க? முதல்ல உங்க மீது நீங்க என்ன பண்ணணும்? ராஜ்யம் வந்து செய்யணும். कई कहते मुझे कोई रिगार्ड देता ही नहीं, कोई रिस्पेक्ट देता ही नहीं। क्यों नहीं देता? मेरी इंद्रिय अगर मुझे आत्मा को रिगार्ड नहीं देती, कुछ भी देखती, कुछ भी, तो मुझे दुनिया में कोई रिगार्ड रिस्पेक्ट नहीं देगा। உங்களுடைய கர்மேந்திரியங்கள் உன்னை மதிக்கல அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்களா, ஏன் ஒரு பயலும் என்னை மதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மதிப்பாங்க? உன் கர்மேந்திரியங்களை உன்னை மதிக்கல, உன்னுடைய இந்திரியங்களை உன்னை மதிக்கலன்னா மத்தவங்க உங்களை மதிப்பாங்களா? அதனால உன்னுடைய இந்திரியங்கள் ராஜாவை மதிச்சா மத்தவங்களும் மதிப்பாங்க. ये समय किसी को देखने का नहीं है, ये समय अपने आप को ठीक करने का है। ஆகையில இந்த நேரம் பிறரை பார்ப்பதற்கான நேரம் இல்ல, தன்னை பார்த்து தன்னை சரி செய்து கொள்வதற்கான நேரம். ये है देवी देवता बनने का पहला लेसन। இதுதான் தேவி தேவதை ஆகுவதற்கான முதல் பாடம். जिसका कान गलत सुनता है उसकी संपूर्ण पूजा नहीं होगी। हाँ, कोई देवी का है कान नहीं है और बाकी सारी इंद्रियां ठीक है, इसी तरह जो कान से विरत सुनता है उसकी संपूर्ण मूर्ति मंदिर में कैसी बनेगी? இப்போ வந்து ஒரு சிலை இருக்கு, மூர்த்தி விக்கிரம் இருக்கு, அது காது உடைஞ்சிருக்கு, பூஜை செய்யுமா? பூஜை செய்வாங்களா? பூஜை நடக்குமா? அது போல நீங்க தேவதையாக கூடியவங்க கண்ட கண்ட விஷயங்களையும் கேட்டீங்கன்னா காது உடைஞ்ச மாதிரி உங்களுக்கு எப்படி பூஜை நடக்கும்? खंडित मूर्ति मत बनना, உடைந்த மூர்த்தியாக ஆகாதீங்க. इसलिए स्वराज्य अधिकारी बनना। आगे चलो, मन के पास है मन, तुम ही मेरे इस राज्य के शान हो। अगर तुम ना होते मैं ईश्वरी महावाक्यों का चिंतन मंथन कैसे करता? लेकिन कभी कभी तुम व्यर्थों को भी चिंतन करते हो, करेगा मैं तुमको सजा दूंगा। அதுக்கப்புறம் மனதோடு நீங்க பேசுங்க. மனமே, நீ இருக்கிறதுனால நான் எவ்வளவு ஞான சிந்தனை செய்யறேன், எவ்வளவு உயர்ந்த நிலை அடையிறேன், எவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு வந்து அந்த மனதோடு பேசுங்க. ஆனா சில நேரத்துல நீ என்ன பண்ற அப்படின்னா கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிடுற. அப்படி இருந்தா எப்படி வந்து நிர்வாகம் செய்யறது? आगे चलो, बुद्धि के पास है बुद्धि, मैंने सभी इंद्रियों में से चुन करके तुमको मंत्री बनाया। और बुद्धि कौन है? मंत्री कौन सा? गृह मंत्री है। पूरा शरीर का सारा कारोबार मन बुद्धि के पास है, क्योंकि मन में विचार आया मुझे फिल्म देखने के लिए जाना है, तो मन की फाइल कहां से आती है? बुद्धि के पास। फिर बुद्धि निर्णय करते हैं, हाँ ठीक है जाओ। अब जाओ बोलते हैं, पांव चले गए, आंखें चली गई, सब इंद्रियां चली गई। तो बुद्धि से एकांत में बात करो, हे बुद्धि तुमको तो मंत्री बनाया था मैंने विश्वास के साथ, अब मुझे लगा तुम मेरा फायदा करोगे, और तुमने तो ऐसे निर्णय लिया, मेरा पूरा राज्य कारोबार गंवा दिया और मुझे ऐसा बना दिया। इसलिए हे बुद्धि, आज तक जो हुआ कोई बात नहीं, आज से तुम्हें श्रीमत के आधार से निर्णय लेना, अगर गलत निर्णय लेगा तो मैं तुमको सजा दूंगा। அதனால அடுத்தது புத்தியோடு நீங்க பேசுங்க. புத்தி, நான் உன்னை வந்து ஒரு மந்திரி ஆக்கியிருக்கேன். என்ன மந்திரி? புத்தி ஹோம் மினிஸ்டர் இல்லையா? அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடிய மினிஸ்டர் யாரு? புத்தி தான். ஏன் அப்படின்னா மனதிற்குள்ள சினிமா பார்க்கணுன்ற எண்ணம் வரும், உடனே போயிட்டு புத்தி கிட்ட போகுது மனம், நான் சினிமாக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, புத்தியும் போய்க்கோ அப்படின்னு சொன்னா உடனே போயிடுவாங்க. புத்தி ரொம்ப முக்கியம் இல்லையா? வேண்டான்னு சொன்னா என்ன பண்ணாது? கால் வந்து போகாது. அதனால ஹோம் மினிஸ்டர், நான் உன்னை ஹோம் மினிஸ்டர் ஆக்குனேன்னா நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு புத்தி கூட பேசுங்க.
तो आप लोगों ने हाथ खड़ा किया था हम राजा बनेंगे, तो क्या इसके ऊपर अटेंशन है हमारा? இப்போ முதல்ல சொன்னீங்க ராஜா ஆக போறோம்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் ஆக போறீங்கன்னு கை தூக்குனீங்கல்ல. இப்ப சொல்லுங்க, இது போல நிர்வாகம் செய்யறவங்க தான் என்ன ஆக முடியும்? உங்களுடைய கர்மேந்திரியங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள तो आज से ये पुरुषार्थ करो, आप साक्षात्कार मूर्त बन जाएंगे, भक्तों का आपका साक्षात्कार होगा। இன்றிலிருந்து இந்த முயற்சி செய்யுங்க. நீங்க பாபாவை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் ஆயிடுவீங்க. பக்தர்களுக்கு உங்களுடைய சாட்சாத்காரம் ஆகும். ये है सवेरे का दरबार। फिर रात को सोने से पहले दरबार लगा दो। कितना बजे? 10 बजे। இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தர்பார் கூட்டணும். எத்தனை மணிக்கு? இரவு 10 மணிக்கு. सबसे पहले कान से बात करो।